أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو بسط الله الرزق لعباده لبغوا في الأرض ولكن ينزل بقدر ما يشاء إنه بعباده خبير بصير. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆ, சூரத்துல் ஜும்ஆவினுடைய கடைசி 3 வசனங்கள் கூட ஜும்ஆ தொழுகையை பற்றி பேசும்போது ரிஸ்கை இணைத்தே அல்லாஹு தஆலா பேசுகின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் மக்காவில் ஜும்ஆ இருக்கவில்லை. மதீனாவிற்கு சென்றதற்கு பின்புதான் ஜும்ஆ முறைப்படி தொடங்குகின்றது. இந்த நேரத்தில் வெள்ளிக்கிழமை மதீனாவில் சந்தை இருந்தது. பொருட்களை கொண்டு சென்று சந்தையில் போட்டு விற்பனை செய்ய வேண்டும். தேவையான பொருட்களை வியாபாரத்திற்காக வாங்க வேண்டும். மதீனாவில் வெள்ளிக்கிழமை சந்தை. இந்த நேரத்தில் ஜும்மாவும் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. புதியதாக இஸ்லாத்தை தழுவி இருந்த சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே சந்தையில் கூட்டம் கூடிவிட்டது, சந்தை கடைகள் அளவுக்கு அதிகமாக போடப்பட்டு விட்டது என்று தெரிந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுத்பாவில் இருப்பார்கள், சஹாபாக்கள் சென்று விடுவார்கள். இது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேசுறான். சஹாபாக்கள் சென்று விட்டார்கள். நபி அவர்களை ஜும்மாவில் அப்படியே விட்டுவிட்டு புதியதாக இஸ்லாத்தை தழுவி இன்னும் போதுமான அளவிற்கு இஸ்லாத்திற்குள் இணையாத சஹாபாக்கள் சந்தைக்கு சென்று விட்டார்கள். இந்த சம்பவத்தை அல்லாஹு தஆலா கடைசி 3 வசனங்களில் பேசுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இன்றைய தினத்திற்கு எவ்வளவு தெளிவாக இந்த வசனங்கள் மேட்ச் ஆகின்றது என்பதை பாருங்கள். பெரும்பான்மையான மக்கள் ஹுத்பாவிற்கு முன்னால் வருவதற்கு அவர்களுக்கு கஷ்டம். அவர்களுக்கு அந்த அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கடையை பூட்டினால் அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய வியாபாரம் என்ன ஆகும்? இங்கதான் ரிஸ்கினுடைய இந்த ஈமான்ல இங்க ஷைத்தான் விளையாடுறான். அந்த 3/4 மணி நேரம் வியாபாரத்தை நாம் விட்டால் என்ன ஆவது? அப்ப அந்த 3/4 மணி நேரம் வியாபாரம் தனக்கு வேண்டும். அதுக்கப்புறம் போய்க்கலாம். அந்த ஹுத்பா முடிகிற டைம் எல்லாரும் பள்ளியில போட்டு தானே வச்சிருக்கிறாங்க. கரெக்டா அந்த 1:10 1:15 அந்த நேரத்துல நம்ம போய் ஜாயிண்ட் ஆயிக்கலாம். இதை அல்லாஹு தஆலா இங்கு பேசுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி, ஜும்ஆவினுடைய தினத்தில் ஜும்ஆ தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் ஃபஸ்அஉ இலா திக்ரில்லாஹ், ஹுத்பாவை கேட்பதின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அல்லாஹ்வை நினைவு கூறுவதின் பக்கம் நீங்கள் விரைவாக சென்று விடுங்கள். வதருல் பைஅ, உங்களுடைய வியாபாரத்தை விட்டு விடுங்கள், ஸ்டாப் பண்ணிடுங்க. அல்லாஹுக்காக வாரத்துல ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஒதுக்காமல் அந்த கடைசி 1 மணி நேரத்தில் தான் தனக்கான ரிஸ்க் இருக்கின்றது என்ற இந்த நம்பிக்கையை பற்றி தான் இவ்வளவு வசனங்களும் பேசுகின்றது. வதருல் பைஅ, வியாபாரத்தை நீங்கள் விட்டுவிடுங்கள். ஏனெனில் ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ إِن كُنتُمْ تَعْلَمُونَ, நீங்கள் உண்மையாகவே அறிந்திருந்தால் இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நீங்கள் சென்று செய்யக்கூடிய இந்த வியாபாரத்தை விட ஜும்மா தொழுகைக்கு நீங்கள் செல்வது சிறந்ததாக இருக்கும் என்பதை புரிந்திருப்பீர்கள். இதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் பேசுறான், தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுங்கள். சிறந்தது அந்த நேரத்தில் வியாபாரம் செய்வதல்ல, வியாபாரத்தை விட்டு கடையை மூடிவிட்டு குத்துபாவில் சென்று அமர்ந்து விடுவது. இதுதான் உங்களுக்கு சிறந்தது. இது உலகத்தில் உங்களுக்கு புரியாவிட்டாலும் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் மறுமையில் உங்களுக்கு புரிய வரும். ஃபஇதா குலியத்திஸ் ஸலாத்து, அல்லாஹ்வே டிப்ஸும் சொல்றான். அல்லாஹ்வே இப்ப நம்மளை வியாபாரத்திற்காக வழி அனுப்பவும் செய்கின்றான். எவ்வளவு அழகான வழி அனுப்புதல் என்று பாருங்கள். ஃபஇதா குலியத்திஸ் ஸலாத்து, தொழுகையை நீங்கள் நிறைவேற்றி விட்டால், ஜும்மா தொழுகையை நீங்கள் முடித்து விட்டால் ஹுத்பா கேட்க வந்துருங்க. ஹுத்பாவிற்கு வந்து விடுங்கள். ஜும்மா தொழுகையை அத்தோடு சேர்த்து முடியுங்கள். ஃபஇதா குலியத்திஸ் ஸலாத்து, தொழுகையை நீங்கள் நிறைவேற்றி முடித்து விட்டால் ஃபன்தஷிரு ஃபில் அர்த், பூமியிலே பரவி செல்லுங்கள். எவ்வளவு தூரம் உங்களால் ரிஸ்கை தேடி செல்ல முடியுமோ நீங்க போங்க, நீங்கள் செல்லுங்கள். ஃபன்தஷிரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அருளை சிறப்பை இந்த பூமியிலே நீங்கள் சென்று தேடுங்கள். ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான வியாபாரம் இருக்கின்றது. ஒவ்வொரு நபர்களுக்கும் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான ஒவ்வொரு மாதிரியான வடிகால் இருக்கின்றது. எந்த தொழிலை
எந்த நேர்த்தியை அல்லாஹு தஆலா உங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்ளும்படியாக ஆக்கியிருக்கின்றானோ அதை கொண்டு நீங்கள் பூமியிலே சென்று தேடுங்கள். வப்தகூ மின் ஃபضலில்லாஹ், அதே நேரத்தில் வذ்குருல்லாஹ கஸீரா, அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள், அல்லாஹ்வை அளவுக்கு அதிகமாக நினைவு கூறுங்கள். என்ன சொல்ல வர அல்லாஹ்? தொழுகையை நிறைவேற்றிவிட்டு நீங்கள் செல்லுங்கள், செல்வதற்காக இந்த பூமியை வசப்படுத்தி கொடுத்தவனுக்கு நன்றி செலுத்துங்கள். வியாபாரம் செய்வதற்காக மூளையை கொடுத்த ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்துங்கள். வியாபாரம் செய்வதற்காக உங்களுடைய உடலை திடகாத்திரம் கொடுத்த, ஆரோக்கியம் கொடுத்த அல்லாஹ்வை நினைத்து பாருங்கள். வியாபாரம் செய்யக்கூடிய டேலண்டை, வியாபாரம் செய்வதற்கான முதலை அல்லாஹு தஆலா உங்களுக்கு தந்தான், அதற்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். வذ்குருல்லாஹ கஸீரா லஅல்லகும் துஃப்லிஹூன், இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். உங்களுடைய வியாபாரத்தையும் அல்லாஹு தஆலா பரக்கத் பொருந்தியதாக ஆக்குவான். இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அல்லாஹ்வை நினைவு கூறுவதின் பக்கம் நினைவு கூறியும் விட்டீர்கள், தொழுகையை நிறைவேற்றக்கூடிய முறையில் தொழுகையை நிறைவேற்றியும் விட்டீர்கள். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்திக் கொண்டே உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் ஈடுபடவும் செய்கிறீர்கள். அல்லாஹு தஆலா நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்திலும் உங்களுடைய வியாபாரத்தை பரக்கத் பொருந்தியதாக ஆக்குவான். இதனுடைய நன்மையை நாளை மறுமையிலும் அல்லாஹு தஆலா அபரிவிதமாக எடுத்து கொடுப்பான். இப்ப இந்த இடத்தில் சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான விஷயத்தை நீங்கள் நன்கு கவனிக்க வேண்டும், நன்கு கவனிக்க வேண்டும். 3வது வசனத்தை பாருங்கள். வஇதா ரஅவ் திஜாரத்தன், சஹாபாக்களை அல்லாஹு தஆலா நேரடியாக பேசுகின்றான். நபியே, இந்த மக்கள் வஇதா ரஅவ் திஜாரத்தன், வியாபாரத்தை பார்த்து விட்டாலோ, அவ் லஹ்வா அவ் லஹு, அல்லது வீணான ஏதேனும், அல்லாஹு தஆலா உலகத்தின் பக்கம் அளவுக்கு அதிகமாக ஈடுபடுவதை வீண் என்று பேசுகின்றார். அவ் லஹு, ஏதேனும் ஒரு வீண் விளையாட்டின் இவர்கள் கண்டுவிட்டாலோ, இன்ஃபல்லூ இலைஹா, அதன் பக்கம் சென்று விடுகிறார்கள். எதை விட்டுட்டு? ஜும்மாவையே விட்டுட்டு. எதை விட்டுட்டு? குதுபாவையே விட்டுட்டு. அவ் லஹு இன்ஃபல்லூ இலைஹா, அதன் பக்கம் விரைந்து சென்று விடுகிறார்கள். அநேக மக்களை நாம் பார்க்கிறோம், வந்து குதுபாவில் அமர்ந்ததற்கு பின்னால் திடீரென்று போன் கால் வரும், போனை எடுத்துக்கிட்டு வெளியே போயிடுவாங்க. போனை எடுத்துக்கிட்டு வெளியே போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு முக்கியம், அந்த போன் பேசி ஆகணும். அப்படி அது பேசல அப்படின்னா கோடி கோடி லாஸ் போய் ஆகணும். அதே போன்று சிலருக்கு குதுபாவை பற்றிய எந்த விதமான அவசியமும் இல்லை. அவர்கள் வருவதே 1 மணிக்கு மேல, 1:05 மேல, 1:10 மேல, 1:15 மேல. வரக்கூடியவர்கள் பேசிக்கொண்டே வருவார்கள், பேசிக்கொண்டே நிற்பார்கள். உட்கார்ந்துட்டு தொழுகைக்கு எழுவதற்கு கூட அவர்களால் முடியாது. அப்படியே கொஞ்ச நேரம் நின்றா எல்லாருமே எந்திரிச்சிட போறாங்க இன்னும் 5 நிமிஷத்துல. அப்ப அந்த 5 நிமிடங்கள் நின்றவாறு அப்படியே பேசிக்கொண்டு இருந்தே அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு, அப்படியே குத்துபா முடிஞ்ச உடனே எல்லாரும் எந்திரிக்கும் போது அப்படியே நின்று அந்த 4 சுஜூத் அத்தஹியாத் முடிஞ்ச ஸ்பாட்ல அப்படியே வெளியே போயிடுறது. அல்லாஹு தஆலா பேசுறான், நபியே, வியாபாரத்தையோ அல்லது வீணான எதையோ அவர்கள் கண்டுவிட்டால் இன்ஃபல்லூ இலைஹா, அதன் பக்கம் அவர்கள் வெறுண்டு ஓடி விடுகின்றார்கள், சென்று விடுகிறார்கள். வதரகூக காயிமா, நீங்களோ உங்களையோ குத்துபாவில் நின்றிருக்கும் நிலையில் அப்படியே விட்டு விட்டு சென்று விடுகிறார்கள். வதரகூக காயிமா, நீங்க இங்க நின்று குத்துபா செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களை அப்படியே விட்டு விட்டு அவர்கள் சென்று விடுகின்றார்கள். குல் நபியே, அந்த மக்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு மெசேஜ் அல்லாஹு தஆலா சொல்றான். இத்தனை வசனங்களாக எதை நாம் பார்த்தோமோ, இப்ப அல்லாஹு தஆலா ஒட்டு மொத்தத்திற்கும் பதிலை இந்த சூரத்துல் ஜும்ஆவில் கடைசியில் பேசுகின்றான். குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், மா இந்தல்லாஹி கைரும் மினல் லஹ்வி வ மினத் திஜாரா, நீங்கள் எந்த வீணானதின் பக்கம் சென்று போனீர்களோ, அது எது வேணாலும் இருக்கலாம். குத்துபாவை விட்டு விட்டு கடைசியாக வந்தது, போன் கால் வந்ததுமே போனை எடுத்துக்கிட்டு போனது, உள்ளுக்குள்ள வந்ததுமே சலாம் சொல்லி கை குலுக்கி சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது, எது வேண்டுமானாலும் இருக்கலாம். எந்த வீணானதின் பக்கம் நீங்கள் சென்றீர்களோ, அதுவும் ஒமினத் திஜாரா, நீங்கள் எது மிகப்பெரிய வியாபாரம், இந்த வியாபாரம் தான் தங்களுக்கு சோறு போடுகின்றது என்றெல்லாம் நீங்கள் எதை வியாபாரமாக வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த வியாபாரமும் இது சிறந்ததாகும், இதுவிட அல்லாஹ்விடத்தில் சிறந்தது இருக்கின்றது. மா இந்தல்லாஹி கைரும் மினல் லஹ்வி வ மினத் திஜாரா, உங்களுடைய வியாபாரத்தை விட, நீங்கள் வைத்திருக்கக்கூடிய வீணானவற்றை விட அல்லாஹ்விடத்தில் இருப்பது சிறந்ததாகும், அதற்கு நீங்கள் முனையுங்கள் என்பதை நபியே நீங்கள் அந்த மக்களிடத்தில் சொல்லிவிடுங்கள். சொல்லிட்டு அல்லாஹு தஆலா கடைசியா பேசுறான், வல்லாஹு கைருர் ராஸிகீன், ரிஸ்கை கொண்டு வந்து இப்ப அல்லாஹ் முடிக்கிறான்.
வல்லாஹு கைருர் ராஸிகீன், உணவளிப்பவர்களில் அல்லாஹ்வே ஆகச் சிறந்தவனாக இருக்கின்றான். அதை அவன் நிர்ணயம் செய்வான். நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வின் பக்கம் இணையுங்கள், உங்களுடைய தொடர்பை அல்லாஹ்வின் பக்கம் வலுவாக்குங்கள். பின்பு அல்லாஹ் கொடுத்த வசப்பாட்டில் வசியப்படுத்தி தந்திருக்கக்கூடிய விதத்தில் அவனிடத்தில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுடைய ரிஸ்கை அவன் அளிப்பான். ஆகச் சிறந்தவன் அல்லாஹு தஆலா. ரிஸ்க் அளிப்பவர்களில் அவன் கொடுக்கக்கூடிய ரிஸ்கில் பரக்கத் இருக்கும். அது கொஞ்சமானதாக இருந்தாலும் அவன் கொடுக்கக்கூடிய ரிஸ்கில் அல்லாஹு தஆலா பரக்கத்தை அளவுக்கு அதிகமாக கொடுத்திருப்பான். உங்களுடைய மனம் திருப்தி அடையக்கூடிய அளவிற்கு அந்த ரிஸ்க் மாறி இருக்கும். எனவே அல்லாஹு தஆலா ரிஸ்க் அளிப்பவர்களில் சிறந்தவனாக இருக்கின்றான் என்ற வாசகத்தோடு சூரத்துல் ஜுமாவினுடைய கடைசி வசனத்தை ரப்புல் ஆலமீன் முடிக்கின்றான். இந்த ஈமானை அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான். இப்படிப்பட்ட ஈமானை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நெருங்கக்கூடிய நல்லடியார்களாக, அவனுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.